திருப்பரங்குன்றம் வரும் மோடி, மழைக்கு செல்லும் பாதை ஆய்வு, தீபம் ஏற்ற ஏற்பாடு தீவிரம். கடந்த மாதமே மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருவதாக நமது தினசேவல் நியூஸில் செய்தி வெளியிட்டிருந்தோம். தற்பொழுது நம்முடைய செய்தி உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் மார்ச் 1 மதுரை வரும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசிக்க இருப்பதாக செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்வார் என டெல்லி மேல் மட்டத்தில் இருந்து நமக்கு வந்த தகவலை செய்தியாக 1 மாதத்திற்கு முன்பே நமது தினசேவல் நியூஸில் செய்தி வெளியிட்டு முந்தி தருவது மட்டுமல்லாமல் உண்மையை ஒன்றுக்கு பலமுறை ஆராய்ந்து செய்தி வெளியிட்டு மக்களின் நம்பிக்கையை நமது தினசேவல் பெற்று வருகிறது என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. இந்த நிலையில் மார்ச் 1 மதுரை வரும் பிரதமர் மோடி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பின்பே மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பது உறுதியாகியுள்ளது. பிரதமர் மோடி மதுரை விமான நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதைகள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் மதுரை விமான நிலையத்தில் இருந்து அவனியாபுரம் வழியாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு பிரதமர் வருவதற்கான பாதை தேர்வு செய்யப்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவனியாபுரம் வழியாக திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையை பிரதமர் மோடி வந்தடைந்ததும் அங்கிருந்து முருகன் கோவில் வாசல் வரை ரோடு ஷோ நடத்தும் திட்டமும் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மேலும் பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வருவதாக தகவல் வெளியான நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூண் செல்லும் பாதை மற்றும் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் ஆலயம் செல்வதற்கான பழனியாண்டவர் கோவில் பாதை குறித்து மேப் மூலம் பாஜக தலைவர்கள் ஆய்வு செய்த தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்ல இருக்கிறாரா அல்லது கார்த்திகை தீபத்தூணை பார்வையிட போகிறாரா என்கிற பரபரப்பு நீடித்து வந்த நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வரும் பிரதமர் மோடியிடம் மலை மீது உள்ள கார்த்திகை தீபத்தூண் மற்றும் அங்கே செல்லும் பாதை மற்றும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சமணர் படுகை, காசி விஸ்வநாதர் கோவில் போன்றவற்றை விளக்கும் வகையில்தான் பாஜக தலைவர்கள் திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்லும் பாதையை மேப் மூலம் ஆய்வு செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று பிரதமர் முருகனை வழிபாடு செய்துவிட்டு திரும்ப இருக்கும் நிலையில் மறுபக்கம் கார்த்திகை தீபத்தூணின் விவகாரம் நீதிமன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கான சாதகமான சூழல் இருந்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் அடுத்து வரும் கார்த்திகை தீபத் திருநாளில் சுமார் 100 ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் வகையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு பிரதமர் மோடி வருகை தர இருப்பது வரும் சட்டசபை தேர்தலில் முருக பக்தர்கள் மத்தியில், குறிப்பாக ஏற்கனவே மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற திமுக அரசு தடையாக இருக்கிறது என்கிற மக்கள் மத்தியில் உள்ள கோபம் அனைத்தும் வரும் தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கும் என கூறப்படுகிறது.